அதோட இன்னும் போகிறதுக்கு முன்னாடி இத்தனை பேரோட நம்ம வரலாறு பார்க்க வேண்டியிருக்கு. சேக்கிழார் இது எதுக்கு சேக்கிழார் எழுதும் போது அதுக்கு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம் தான் வச்சாரு பேரு. ஒரு வருஷம் அவர் கதையெல்லாம் எழுதி ராஜா அப்பப்ப அனுப்பிச்சு கேட்டுட்டு இருப்பாரு, முடிஞ்சிச்சா அப்படின்னு. இல்லை இன்னும் முடியல. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்படி அவர் வந்து ஒரு திருவாதிரை அன்னைக்கு சித்திரை மாதம் திருவாதிரையில ஆரம்பிச்சு அந்த பெரிய புராணத்தை தில்லையில அரங்கேற்றம் பண்ணி ஒரு வருஷ காலம், அடுத்த வருஷம் சித்திரையில திருவாதிரைக்கு தான் முடிச்சாங்க. அவ்வளவு பெரிய கதை. அத்தனை பேரோட நாயன்மார்களோட 60 பேர் தான் நமக்கு நம்பியாண்டார் நம்பி கொடுத்தது, சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்தது. அந்த பாடின சுந்தரரையும் சேர்த்து அவங்க அப்பா அம்மா சடையனார் இசைஞானியாரையும் சேர்த்து 63 பேரா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல அவர் அரங்கேற்றம் பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சு அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் ராஜா வந்து யானை மேல அவரை உட்கார வச்சு சேக்கிழார ஊர்வலம் பண்ணி அவருக்கு ரொம்ப மரியாதை பண்ணி சேக்கிழார 12ஆம் நூற்றாண்டுல இது திருத்தொண்டர் புராணம் தானே வச்சாரு. ஏன் பெரிய புராணம் அழைக்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதை. நம்ம ஔவையார் காலத்துல முருகப்பெருமானை கேட்பாங்க இல்லையா, ஔவையாரோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக அவங்களுக்கும் தான் ஒரு இடத்துல வந்தது. அதை எப்படியாவது இந்த தமிழ் பாட்டிக்கு இது தேவையில்லை அப்படின்னு முருகன் நினைச்சு ஒரு விளையாட்டு பண்ணாரு இல்லையா, சுட்ட பலம் வேணுமா சொல்லாத பலம் வேணுமான்னு. அந்த இடத்துல அறியது எது பெரியது எது அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு பாட்டிக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பெரியது எது அப்படின்னா, பெரிது பெரிது புவனம் பெரிது. இந்த உலகம் ரொம்ப பெருசு. புவனமோ நான்முகன் படைப்பு. அந்த உலகத்தை படைச்ச நான்முகன் பிரம்மன் ரொம்ப பெரியவர். நான்முகனோ கரியமாலின் முந்தில் உதித்தோம். அந்த நான்முகன் யாரு? விஷ்ணு, மகாவிஷ்ணுவோட தொப்புல. அப்ப அவர் ரொம்ப பெரியவர். கரியமாலோ அலைக்கடலில் துணின்றோம். அவர் எங்க இருக்காரு? கடல்ல படுத்துட்டு இருக்காரு. அப்ப கடல் ரொம்ப பெருசோ அப்படின்னா, அந்த கடலோ நம்ம அகஸ்திய முனியோட கமண்டலத்துல ஒடுக்கும். அவர் அச்சுதாய நம அனந்தாய நமன்று ஒரு கடலையே முழுங்கி விடுவார் இல்லையா. அவர் கடலை விட பெருசு. அவர் என்ன ஒரு கலசத்துல உதித்தோம். கலசம்ன்றது மண்ணுல மண்ணு ரொம்ப பெருசா அப்படின்னா, அந்த மண்ணும் ஆதிசேஷனோட 1000 தலையில ஒரு தலை பாரம். அந்த மண்ணு ஆதி தலையிலும். அப்ப ஆதிசேஷன் ரொம்ப பெரியவரும் அப்படின்னு. அந்த ஆதிசேஷனும் உமையவளின் சிறு விரல் மோதிரம், அம்பாள் மோதிரமா போட்டு இருப்பாங்க. அப்ப அம்பாள் ரொம்ப பெரியவனும். அம்பாள் வந்து இறைவனில் ஒரு அடக்கம், ஒரு பாகம். அப்ப இறைவர் தான் ரொம்ப பெரியவர். இறைவர் தொண்டருள் அடக்கம். யாரெல்லாம் அடியார்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை அடியார்கள் உள்ளத்துல சுவாமி இருக்காருன்னா, அப்ப அடியார்கள் எவ்வளவு பெரியவங்கன்னு நமக்கு அவை பாட்டி அங்க தொண்டரின் பெருமை சொல்லவும் பெரிது. அப்படிப்பட்ட தொண்டர்களோட கதையை எழுதின இந்த பெரிய புராணம் சேக்கிழாரோட திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்று அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டது. இது நம்ம கதைக்குள்ள போக போறோம். பெரிய புராணத்துக்குள்ள அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, இது கைலாயத்துல தொடங்கி கைலாயத்துல முடியும். உலகெலாம்னு தொடங்கி உலகெலாம் அப்படின்னு முடியும். ஓங்காரம் ஊழ ஆரம்பிச்சு இம்முல முடியும். நடுவுல எல்லாம் வந்துடும். ஸோ அந்த ஓங்காரத்தோட பிரணவத்தோட பொருள் உணர்ந்ததுக்கா இருக்கும் இந்த நம்மளோட பெரிய புராணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அத்தனை பேரும் 63 பேர் ஒருத்தவங்களோட கதை சொல்லலை. இதோட இப்படிதான் இருக்கணும்னா அடியார்கள் இப்படி இருக்கணும்னு இல்ல. 63 பேரும் விதவிதமா வித்தியாசமா அன்பு நூல். அப்படி அன்பு செலுத்துறதுதான் பக்தியோட சாரம். இப்படி பண்ணலாமா? நம்ம மதத்திலேயே நமக்கு மதம்னு பேரு கிடையாது, சமயம்னு தான் பேரு. சமயம்னா பக்குவப்பட்டதுதான் நம்ம சன்மார்க்கம், நம்ம சனாதனம். அந்த பக்குவப்படுத்துற அந்த நம்ம சமயத்துல பக்திய ஒரு வழியே இல்லை, பல வழி. இப்ப இன்னைக்கு போறோம், எவ்ரி ஃப்ரைடே போறோம், எவ்ரி சண்டே போறோம், ப்ரேயர் பண்ணோம், சொல்ல முடியாது. நீங்க நின்றுட்டும் ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஒருத்தவங்க தேவாரம் பாடிட்டு இருப்பாங்க. ஒரு விதவிதமா பூஜை பண்ணலாம், பக்தி பண்ணலாம். பக்தர்களோட அத்தனை வகையும் பெரிய புராணத்துல அடக்கம். அந்த பெரிய புராணத்து பக்தியோட அன்பின் உச்சம் பெரிய புராணம்னு சொல்லலாம். இந்த சேக்கிழாருக்கு வந்து பிள்ளை தமிழ் பாடினாரு நம்மளோட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உமாபதி சிவாச்சாரியன்றவர் சேக்கிழாருக்கு அவரை பத்தி எழுதியிருக்காங்க பாராட்டி. ஸோ இப்படி நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க பெரிய புராணத்துக்கு.
பெரிய புராணம் கைலாயத்துல ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். இந்த கதையெல்லாம் பெரிய புராணம் யார் சொல்ற மாதிரி வரும்னா எல்லாம் கைலாயத்துல வடக்குல தான் ஆரம்பிக்கும். உள்ள தென்னாட்டுல பிறந்த அடியார்கள் பத்தி சொல்றதா இருந்தாலும் வடக்குல ஆரம்பிக்கும். உபமன்யு மகரிஷி அவர் வந்து உட்கார்ந்து கைலாயில அவரோட சீடர்களுக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஒளி தெரியுது வானத்துல, அப்படி போய் கைலாயத்துக்கு வானத்துல போயின்னு இருக்கு. அந்த ஒளியை பார்த்து உபமன்யு மகரிஷி எழுந்திருச்சு நமஸ்காரம் பண்றாரு. அவங்க சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். சுவாமியே, நீங்க சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டீங்களே, நீங்க எழுந்திருச்சு ஒருத்தவங்க வணங்குறீங்களா, அது யாரு, அது என்ன, அந்த ஒளி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுவா, அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பூமியில பிறந்து அவர் அத்தனை 63 நாயன்மார்கள் பத்தி பாடிட்டு அவரோட வந்த நோக்கம் முடிந்து கைலாயத்துக்கு திரும்ப அவருக்கு வெள்ளை யானை அனுப்பிச்சு சுவாமி கைலாயத்தை கூட்டிட்டு போனாரு. அந்த அவரைதான் வணங்குறேன். யார் அவங்க, நீங்க இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே அப்படின்னு. இந்த உபமன்யு மகரிஷி யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம சுந்தரர் கதைக்கு அப்படியே போறேன்னா நான் பெரிய புராணத்துக்கு ரொம்ப தூரம் போயிடுவேன். ஸோ உபமன்யு மகரிஷி வந்து வியாக்கிரபாதர் அப்படின்ற புலிக்கால் முனிவரோட பிள்ளை. வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சேர்ந்து நமக்கு கிடைச்சதுதான் நம்ம தில்லையில இருக்கிற நடராஜ பெருமான். அவர் பூமியில இறங்கி வந்து ஆடி நமக்கு அந்த கூத்தோட ஒரு பாகத்தை காட்டுறதுக்கு காரணம் இந்த 2 முனிவர்களும் தான். உபமன்யு மகரிஷியோட அப்பா வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும். அவங்க 2 பேரும் தவம் இருந்துதான் தில்லை தலப்புராணம் சொல்லும் போது நான் இந்த டீட்டெயிலா சொல்றேன். அந்த உபமன்யு மகரிஷி வந்து சின்ன பிள்ளையில அவங்க அப்பா வந்து சுவாமி பூஜை பண்ணி சன்னியாசிலையா சுத்தின்னு இருப்பாரு. அவருக்கு வந்து பால் கேட்டிருப்பாங்க அவங்க அம்மாட்ட. ரொம்ப வறுமையில இருக்குன்னு அவங்க அம்மா வந்து அரிசி மாவை தண்ணியில கலந்து பாலா குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வந்து இன்னொரு மாமி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா ரொம்ப ருசியா பசும்பாலை கலந்து மாமி காய்ச்சி கொடுத்துருப்பாங்க. இது என்ன இவ்வளவு ருசியா இருக்கேன்னு, இதாட்ட பால்ரா, இது தெரியாது அவனுக்கு. இல்ல, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, எங்க அம்மா பாலை கொடுப்பா, அது இப்படி இருக்காது அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அந்த ரிஷி பத்தினி என்ன வறுமையில என்னத்தை கலந்து கொடுத்தாலும் பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு. மறுநாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா பால் வேணும், பால் இதோ கலந்து கொடுத்து மறுபடியும் மாவு எடுத்து, இது கிடையாது, எனக்கு டேஸ்டா மாமி வீட்டுல கிடைச்சல அந்த பால் வேணும். அப்படியா, நான் என்ன கேட்பேன், போய் உங்க சுவாமிகிட்டே கேளு. எப்படி துருவன் மகாவிஷ்ணுவை தேடி அப்பா வேணும்ட்டு தேடி காட்டுல அழிஞ்சாங்களோ அப்படி பால் வேணும் அப்படின்னு உபமன்யு மகரிஷி அந்த குழந்தை வந்து அழுது சுவாமியை நோக்கி தவம் பண்ணுச்சு. அவர் பண்ண தவத்துக்கு மெச்சி அப்படி பண்ண அந்த குழந்தையோட பக்திக்கு மெச்சி சுவாமி கொஞ்சமா கொடுக்கவே தெரியாது. இவ்வளவு கேட்டேன்னா அப்படியே மழையாதான் கொடுப்பாரு. கேட்கலைன்னா அவர் தன்னையே கொடுத்துருவாரு. கேட்டா வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி நீ என்னை பணி கொண்டாய், வேண்டி யானும் அறிவே அல்ல அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்ற மாதிரி அந்த குழந்தை பால் தான் கேட்டுது. ஒரு டம்ளர்ல பால் கொடுத்துருக்கோம், ஒரு பசுமாட்டை கொடுத்துருக்கோம். அந்த சுவாமி பார்க்கடலையே கொடுத்துட்டார். கொண்டு போய் பார்க்கடலை இருந்தா பால் தானே வேணும், பார்க்கடலை உட்காந்து அவர் வந்து உபமன்யு பார்க்கடலை இருந்தா பாலை மட்டுமா குடிச்சிருப்பாரு. மகாவிஷ்ணுவோட தரிசனமும் அவரோட அனுகிரகமும் பின்னால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 5 எழுத்து உபதேசம் பண்ணன குருவாவும் உபமன்யு மகரிஷி இருக்காரு. அவரு தான் இப்போ கைலையில இருந்து அவங்க சீடர்கள் கிட்ட சொல்லி முதல்ல பிளாஷ்பேக் ஒரு கதை ஆரம்பிக்கும். அப்புறம் அங்க இருந்து போய் கதை முழுக்க 1.5 மணி நேரம் நம்ம மற்ற கதை பார்த்து மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கலாம். அந்த மாதிரி பெரிய புராணம் கைலாயத்துல உபமன்யு மகரிஷி சொல்லறாரு அவங்க சீடர்கள் கிட்ட. நம்ம அங்க இருந்து அது சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையும் 63 நாயன்மார்கள் கதையும் சொல்லி மறுபடியும் கைலாயத்துல முடியும். இப்படி முடிகிற இந்த கதை பெரிய புராணம் 2 காண்டங்களா இருக்கு, 13 சருக்கங்களா இருக்கு. சருக்கங்கள், முதல் சருக்கம் வந்து திருமலை சருக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி இருப்பார் இல்லையா, அந்த பாடலோட முதல் வரியை வச்சு ஒரு சருக்கமா 11 பாட்டு தான் அவர் பாடினது. அவருக்கு முதல்லையும் திருமலை சருக்கம், கடைசியிலும் வெள்ளை யானை சருக்கம் அவர் வந்து கைலாயத்துக்கு போனது சேர்த்து சேக்கிழார் வந்து 13 சருக்கங்களா 4268 பாடல்கள். இந்த அளவுல சின்னது, நேர்கனவே சொல்லிக்கல, 1,00,000 ஸ்லோகம் இருக்கிற கந்த புராணம் கூட பெரிய புராணம் கிடையாது. 4000 ஸ்லோகம் இருக்கிற இந்த பெரிய புராணம் தொண்டர்கள் கதை சொல்றதுனால தொண்டர்களோட வரலாறு நமக்கு எல்லாம் தெரியணும், நமக்கு நம்ம உயிர்வடையணும். சுவாமியை போய் அடையிறதுக்கு இதுதான் வழின்னு ஒரு வழி இல்லாம ஒரு பூச்சி பூஜை பண்ணிருக்கு.
ஓர் உயிர்ல இருந்து ஐந்து அறிவு, ஓர் அறிவு இருக்கிற உயிர்ல இருந்து 5 அறிவுல இருந்து மனுஷங்கள்ல இருந்து ஒரு காட்டுவாசி பண்ணியிருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க, ஒரு சிலந்தி பூஜை பண்ணியிருக்கு, ஒரு யானை பூஜை பண்ணியிருக்கு. இப்படி அந்த பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா பக்தி செய்யறதுக்கு ஒரு இது சொல்றாங்க. முதல்ல உயிர்களுக்கு பண்றது, குடும்பத்துல தெய்வத்துக்கு பண்றது பூஜை, முதல்ல தெய்வத்துக்கு பண்றது, அடுத்து அடியார்களுக்கு பண்றது, அதுக்கப்புறம் எல்லா மனிதர்கள் சக மனிதர்களுக்கும் பண்றது, அதுக்கப்புறம் தொண்டு பண்றது, அதுக்கப்புறம் எல்லா உயிர்களுக்குமே தொண்டு பண்றது. இப்படி எல்லா படிப்படியா நமக்கு பக்தி பண்றதுக்கு வழி சொல்லியிருக்காங்க. அவ்வளவும் இல்லை, திருமந்திரத்துல ரொம்ப சுலபமா புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு அப்படின்னு நமக்கு பக்திக்கு ரொம்ப எளிமையா யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வெறும் ஒரு பச்சிலை போட்டு பூஜை பண்ணுங்க. அது இந்த இலை வில்வம் தான் போடணும், துளசி தான் போடணும்னு இல்லை, ஒரு பச்சிலை போட்டு நீங்க சுவாமிக்கு பூஜை பண்ணுங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. உங்களால அந்த தினமும் வழி பூஜை பண்ண முடியலையா, சாப்பிடும் போது உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து அடுத்தவங்களுக்கு தியானம் பண்றதுக்கு அப்படின்னு ஒதுக்கி வைக்கணும். அதுவும் முடியலையா, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுன்னா வெறும் எல்லா உயிர்களையுமே பசுன்னு சொல்லுவாங்க, எல்லா உயிரினங்களுக்குமே. அதுக்கு ஒரு கைப்பிடி அந்த நம்ம அகத்திக்கீரை வாங்கி